சார் உள்ள வரலாங்களா? தம்பி யாருன்னு? ரவி இதை புடிமா. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சார் உங்க பொண்ணு வேலை பார்க்குற அதே கம்பெனியில் நான் சீனியர் மேனேஜராக வேலை பார்க்குறேன். உன் பேர் ரவி, உங்க பேர் ராஜன். அந்த காலத்தில் பெரிய டிராமா ஆர்டிஸ்ட். ஆனால் இப்போ உடம்பு சரியில்லை, வீட்டோட இருக்கீங்க. தம்பி உட்காருங்க. உங்களை உபசரிக்க கூட என்னால் முடியல. கொஞ்ச நாளா எனக்கு உடம்பு சரியில்லை. ஐயோ நோ ஃபார்மாலிட்டி சார். மற்றவங்க யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த கூட உங்க பொண்ணு யார்கிட்டையும் சொல்ல சார். மூடி மறைச்சிட்டாங்க. தங்கமான பொண்ணு சார். சார் நீங்க வீட்டோட இருக்கீங்க, போர் அடிக்கும். இந்த ரேடியோ டிவி கூட உங்களால் பார்க்க முடியாது, ஏன்னா சத்தம் வந்தால் டிஸ்டர்ப் ஆகும். படிக்கிற பையன் இல்லையா? ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்தி பாடல்கள், எம்ஜிஆர் பாடல்கள், சிவாஜி சாங்ஸ் பிடிங்க சார். அதுக்காக தான் இந்த வாக்மேன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் இதை வாங்கிக்கணும் எனக்காக. இதெல்லாம் எதுக்கு? என் பொண்ணுக்கு தெரிஞ்ச கோவப்படுவா. என்ன சார்? சார் நானும் அப்படிதான். மற்றவங்க கஷ்டப்படுறதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது சார். நாம் இந்த பூமியில கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். அந்த கொஞ்ச நாள்ல நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மனசு அமையிறது ரொம்ப அபூர்வம். தம்பி நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? சார் நீங்க நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும். சரி ரவி, நான் வரேன். நீங்க உட்காருங்க. இருங்க சார், நான் போயிட்டு வரேன். ஏய் சீதா, வா வா வா. டே ரவி, பாரு உங்க அக்கா வந்துட்டாங்க. அக்கா இங்க பாரு, அங்கிள் என்னென்ன கொண்டு வந்திருக்காருன்னு. இது அப்பாக்கு வாக்மேன் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஏமா சீதா, இவ்வளவு நல்ல பிள்ளையே இதுவரைக்கும் ஏமா நம்ம வீட்டுக்கு கூட்டு வரவே இல்லை? சார் சீதா கொஞ்சம் ஷை டைப் இல்லைங்களா, கண்டவங்க வீட்டுக்குள்ள வந்தா அவங்களுக்கு பிடிக்காது. சரிங்க சீதா, நான் கிளம்புறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நாளைக்கு ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாம். பாய் ரவி. பாய். வரேங்க. சீதா இதெல்லாம் மாமா. சுவாதியை கூப்பிட சொன்னே இவ்வளவு வருஷம் நீயா? நான் சொல்லிட்டேன், வந்துட்டு இருக்கா. பாத்து மாமா, சூடா பரவாயில்ல. என்னப்பா கூப்பிட்டீங்களா? அண்ணி சொன்னாங்க. வா, கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிற. ஐயோ, அப்படி என்ன மாமா அவ தப்பு செஞ்சா? அவ அப்படிலாம் சேரவே இல்ல. எனக்கு தெரியல அண்ணி, அப்பா தான் சொல்லணும். என்னன்னு தான் சொல்லுங்களேன். சுவாதி, உன்னோட கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் அந்த அர்ஜுனோட வெளியே போற விவகாரம் எல்லாம் வேணாம். இதுக்காக மாமா? அப்பா, அர்ஜுன் யாரு? என்னோட முறை பையன். அது மட்டும் இல்லாம அவருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நிச்சயம் இருக்கு. அவர் கூட வெளியில போறதுல என்ன தப்பு? ஓஹோ, நீ செய்தது சரின்னு என்கிட்ட வாதாடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? அப்பா, அம்மா கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா போனேன். அம்மா சொல்லேம்மா. ஆமாங்க, நான் தான் உங்ககிட்ட உனக்கு முதல்ல புத்தி சொல்லணும். அறிவு இருக்குதா உனக்கு? கல்யாணம் ஆகாது சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலே அந்த பையனோட ஊர் சுத்துவாளா? அதை இந்த அம்மா சப்போர்ட் பண்ணுவாளா? ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினைச்சுனா ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க? என்னப்பா சொல்லுவாங்க? ஏதோ வேத்து மனுஷங்க மாதிரி பேசுறீங்க. அவங்களும் நம்ம சொந்தம் தானே. சொந்தக்காரங்களா இருந்தா சரியா போச்சா? இப்ப புரிஞ்சு போச்சுங்க. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து என் தம்பியை கண்டா பிடிக்காது, அவன் பையன் அர்ஜுனையும் பிடிக்காது. வேற வழி இல்லாம உங்க பொண்ணை கட்டி கொடுக்க சம்மதிச்சிங்க. இப்போ என்னவோ பேசுறீங்கல்ல? ராஜேஸ்வரி, கரெக்ட்மா. என்ன கரெக்ட்? என்ன? ஐயோ மாமா, என்னது இது? ஸ்வாதி உங்க பொண்ணு. அவ தப்பே பண்ணிருந்தாலும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, அதுவும் கல்யாணம் நிச்சயமான பொண்ணு. இப்படி கை நீட்டி அடிக்கலாமா? எல்லாம் இவளோட நன்மைக்காக தானமா?
இந்த பொண்ணுக்கு நல்ல புத்தி சொல்றதுல அம்மாவோட வேலை. அவளே தப்பு பண்ணா. எதுப்பா தப்பு? முதல்ல உங்க பார்ட்னரோட பையனை மாப்பிள்ளை நீங்க, இப்போ மாமா பையனை மாப்பிள்ளைன்னு முடிச்சிருக்கீங்க. எல்லாமே உங்க முடிவு தானே. நான் யாரையாவது மாப்பிள்ளையா வேணும்னு கேட்டேனா? இல்ல நீங்க மாப்பிள்ளையா மாத்துனது தப்புன்னு சொன்னா? மறுபடியும் மாமா அடிங்கப்பா, நல்லா அடிங்க. உங்க மேல உங்களுக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் தான் கிடைச்சேன். நல்லா அடிங்கப்பா, அடிங்க. ஸ்வாதி அழாதம்மா. இப்ப யாரு நடிச்சிட்டா? அப்பா தானே, பரவாயில்ல. நீ போ, போமா. அத்தை, நீங்களே மாமாவை எப்படி பார்த்தா எப்படி? நான் எப்படியும் பார்க்கலம்மா. என் தலையெழுத்தை பார்த்து என்ன நானே நொந்துக்கிறேன், அவ்வளவுதான். பிச்சுட்டேக்கா, கை கொடுக்கா. எதுக்குடா? எதுக்கா? அந்த டென்ஷன் பார்த்துக்கிட்டே சுவாத்தி அரவாங்க வச்சுட்டியே அக்கா. இதெல்லாம் நாங்க பார்த்து தாங்க இருந்தோம். கரெக்டான டைம் பார்த்து உன் மாமனார்த்த ஃபயர் பண்ணி அவ கண்ணத்தை பழுக்க வச்சுட்டியே அக்கா. உன் சாணக்கிய புத்தி வேற யாருக்கும் வராது. யூ ஆர் ரியலி கிளவர் அண்ட் கிரிமினல். ஜெய்ஷாம், உண்மையிலே அவ அர்ஜுன் கிட்ட பேசினதுலயும் அவனோட சேர்ந்து வெளில போனதுலயும் எந்த தப்பும் இல்ல. ஆனா இந்த அறை நான் என் மாமனாருக்கு கொடுக்க வேண்டியது. அக்கா, are you all right? எஸ், ஐம் ஆல்வேஸ் ரைட். உனக்கு என்னடா குறைச்சல்? உன்னை மாப்பிள்ளைய உட்கார வச்சு கடைசி நிமிஷத்துல டம்மி கேண்டிடேட் தூக்கி போடுற மாதிரி உன்னை மாப்பிள்ளை ஸ்தானத்துல தூக்கி போட்டாங்களே, அப்ப நான் கொடுத்திருக்க வேண்டிய அறை இது. நம்மள அவங்க கிட்ட பொண்ணு கேட்டோம். அக்கா, நமக்குள்ளேயும் அந்த ஆசை இருந்துச்சுல்ல? உண்மைதான், அது நமக்குள்ள, இந்த 4 செவத்துக்குள்ள. ஆனா பாக்குறவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? உன்னை அவமானப்படுத்தினது முதல் பகை. ரெண்டாவது, அந்த சின்ன கழுத ஸ்வாதி அர்ஜுன் ரெஸ்டாரண்ட்ல என்ன பத்தி தப்பா பேசினப்போ அவ வாயை திறக்கல. அப்ப அவ மனசுல என்ன நினைப்பு இருக்கணும்? அதான் இந்த அறைக்கு காரணம். எனக்கு என்ன வருத்தம்னா, ஒரு அறையோட முடிஞ்சு போச்சேன்னா. அக்கா, உன் பிளே தனி ஸ்டைல் தான். என்ன இருந்தாலும்க்கா, சுவாத்திக்கு மேல கோவம் வந்து நம்பிக்கையெல்லாம் போயிடாது. இது ஆக்டிங் கேரக்டருக்கு ஆபத்து இல்ல? ஆமாக்கா, நான் கூட இதை பத்தி நினைக்கல. உங்களுக்கு அனுபவம் பத்தாது. அவ என் மேல நம்பிக்கை வச்சாலும் கவலை இல்ல, வைக்கலனாலும் கவலை இல்ல. ஏன்னா அந்த ஸ்வாதி கழுத்துல அர்ஜுன் தாலி கட்ட போறதில்ல. நான் கட்ட விட மாட்டேன். கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு, காதுக்கு குளிர்ச்சியா. ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வரணுமே. அவங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி எல்லா ஏற்பாடும் முடிஞ்சு, இவ தான் பொண்ணு இவன் தான் பையன் ஊருக்கே தெரிஞ்சு அவன் தாலி கட்டுறது மட்டும்தான் பாக்கி. அதை நீ எப்படி தடுப்ப சொல்லு? டேய், பத்திரிக்கை அடிச்சு பொண்ணு மாப்பிள்ள ஊர்வலம் முடிஞ்சு ஊரே மண்டபத்துல கூடி இருக்கும்போது தாலி கட்ட போற அந்த கடைசி நிமிஷத்துல கூட சில கல்யாணங்கள் நின்று போயிருக்கு தெரியுமா? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நிறைய நாள் இருக்கு, பொறுத்திருந்து பாரு. அமைதியா இருக்கிற பூமிக்குள்ளதான் பூகம்பம் பிறக்குது. அது மாதிரி இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பாரு. அக்கா, அப்படியே விசில் அடிக்கலாம்னு தோணுதுக்கா. ஆனா லொகேஷன், சிச்சுவேஷன் அண்ட் மை ஸ்டேட்டஸ் எல்லாம் தடுக்குதுக்கா. எனிவே, ஆல் தி பெஸ்ட்க்கா. குட் லக். தேங்க்யூ. என்னம்மா இது? நான் என்ன தப்பு பண்ணேன்னு அப்பா என்ன அடிக்கணும்? சுவாதி, அப்பா கோபம் உனக்கு தெரியாதாம்மா? ஏ, கோவம் அவருக்கு மட்டும்தான் வருமா? கோவப்பட்டுட்டா அவர் பண்ணது சரின்னு ஆயிடுமா? உன்கிட்ட கேட்டுட்டு நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நான் அர்ஜுன் மாமா கூட போனேன். அதுக்கே அந்த குதி குதிக்கணும்? அப்பா பண்ணது தப்புதாம்மா. அவருக்கு இப்பெல்லாம் மனசுல நிம்மதியே இல்லை. கோவப்படுற அந்த கொஞ்ச நேரம்தான் அவர் நிம்மதியா இருக்காரு. அதுக்காக காரணத்தோட சில சமயம் கோச்சுக்கிறாரு, பல சமயம் காரணமே இல்லாம கோச்சுக்கிறாரு. சரி, நான் அர்ஜுன் கூட போனது அப்பாக்கு எப்படி தெரிஞ்சது?
யார் அவர்கிட்ட போட்டு கொடுத்தாங்க? ஷியாம் வந்து அபிராமி கிட்ட சொல்லியிருக்கான். அத உங்க அப்பா கிட்ட உங்க அண்ணி சொல்லிட்டா. ஏமா இந்த அன்னைக்கு அப்பா கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு? அப்பா பத்தி நல்லா தெரிஞ்சும் எதுக்காக இப்படி அப்பா கிட்ட அவங்க மூட்டி விட்டாங்க? ஸ்வாதி, அபிராமி அக்காவை பத்தி தப்பாவே நினைக்காத. அவங்க நல்லவங்க. என் மேல பாசத்தை காட்டுறதுனால எத்தனை தடவை மாமா கிட்ட திட்டு வாங்கியிருக்காங்க. அம்மாவே பயந்த நேரத்துல அர்ஜுன் தினேஷ மாப்பிள்ளையாக்கலான்னு அவங்க தானே யோசனை சொன்னாங்க. மாமாவையும் சம்மதிக்க வச்சாங்க. நீயும் அர்ஜுனும் தனியா சந்திச்சு பேசினத ஷாம் பார்த்த மாதிரி வேற யாராவது பார்த்து சொல்லிருந்தா இன்னும் மாமா அதிகமா கோவப்படுவாருன்னு கூட அவங்க பயந்துருக்கலாமோ என்னவோ. அதனால சொல்லியிருக்கலாம். ஆமா ஸ்வாதி, சாந்தி சொல்றது கரெக்டுன்னு தான் தோணுது. நீ யார் மேல கோவப்பட்டாலும் அபிராமி மேல மட்டும் கோவப்படாதம்மா. இனிமே கோவப்பட மாட்டா. நீங்க உள்ள போங்க, நான் ஸ்வாதியை சமாதானப்படுத்துறேன். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் இன்னும் என்னென்ன கண்டத்தெல்லாம் தாண்டணுமோ தெரியல. ஆண்டவா. என்ன நீ இது? நீங்களும் அம்மா மாதிரியே நல்லவங்களா இருக்கீங்க. அம்மாவும் யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க. நீங்களும் இப்படி இருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கிட்ட வாங்க. அம்மா இருந்ததால நான் சொல்லல. அர்ஜுன் அபிராமி அண்ணி மேல சந்தேகப்படுறதா சொன்னது சரிதான். ஆனா அன்னைக்கு நான் நம்பல. இப்ப நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். தப்பு ஸ்வாதி. திடீர்னு ஒருத்தவங்களை நம்புறதும் தப்பு. இவ்வளோ நாளா நம்பிட்டு இருந்த அபிராமி அக்காவை நம்பாததும் தப்பு. அவங்க நல்லவங்க ஸ்வாதி. நீ இந்த வீட்ல இருந்து நல்லபடியா அர்ஜுன் வீட்டுக்கு மருமகளா போகணும். காலம் முழுக்க சந்தோஷமா இருக்கணும். அது வரைக்கும் வேற எந்த கோபதாபங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் வேண்டாம். மாமியார்கிட்டயும் மாமனார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும். நான் போராடுற மாதிரி இல்லாம புகுந்த வீட்டுல உன்னை பெருமையா பேசணும். நீ சந்தோஷமா வாழணும். அதுதான் என் பிரார்த்தனை. ஒன்னு சொல்லட்டுமா அண்ணி? சொல்லு. வர வர அபிராமி அண்ணியை விட உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு எல்லாரையும் பிடிச்சதுன்னா உன்னையும் எல்லாருக்கும் பிடிக்கும். இதோ இந்த மனசு இன்னும் பிடிக்குது. என்னப்பா இது? மாமா, ஷாம் இனிமே இந்த வீட்ல இருக்க வேண்டாம். ஏமா? இல்ல, சுவாதியும் அர்ஜுனும் யதார்த்தமா வெளில போனத இவ என்கிட்ட தப்பா சொல்லி அத நான் உங்ககிட்ட சொன்னதுனால வீட்ல இவ்ளோ பெரிய குழப்பம் வந்துருச்சு. இவன் அது நம்ம ஃபேமிலி இன்ட்ரெஸ்ட்ல சொல்லிருக்கான். அதுக்காக அவனை வெளிய போய் சொன்னேன். ஐ டோன்ட் லைக் இட். ப்ளீஸ் மாமா, நான் கை எடுத்து கும்பிடுறேன். இந்த ஒரு விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிடுங்க. அவ இங்க இருக்க வேண்டாம். இந்த வீட்டு பொண்ணுங்க அழறதுக்கு யார் காரணமா இருந்தாலும் நான் விட மாட்டேன். பொட்டி எடுறா. போடா வெளில. ஐ சே அபிராமி, லிசன். அத்தை ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க. இவன் ஆம்பளை, எங்க வேணாலும் இருக்கலாம். போட்டும். அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்த அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல பிரச்சனை. என் தம்பின்றதுனால எவ்வளவு தைரியனால பொறுத்துச்சுக்க முடியும். தூரமா இருந்தாதான் மரியாதை. வேணா அப்பப்போ வந்துட்டு போட்டும். ஆனா அவன் இங்க இருக்க கூடாது. வாடா. அம்மா வேணா அத்தை ப்ளீஸ். அக்கா என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அவன் எங்க போவாங்கக்கா? எங்க வேணாலும் போட்டுடி. போடா வெல்ல. அக்கா அபிராமி அக்கா, என்ன இதெல்லாம்? ஷாம் எங்க போக சொல்றீங்க? எங்க வேணாலும் போட்டும். இவன் இந்த வீட்டை விட்டு போணும். அதான் ஏன் கேக்குறேன். நான் என்னன்னு சொல்லுவேன் சாந்தி? இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், கலகலப்பா இருக்கணும்ன்றதுக்காக எனக்குன்னு எவ்வளவு கஷ்டங்க வந்தாலும் அது எல்லாத்தையும் சகிச்சுட்டு இந்த குடும்பத்தை சந்தோஷமா தான் வச்சுக்கிட்டு வரேன். ஆனா இவன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். மாமா அவங்க பொண்ணுங்க மேலயும் பிள்ளைங்க மேலயும் எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். குழந்தைங்க மேல கோவப்பட்டாலும் இது வரைக்கும் அவங்க யாரையும் கை நீட்டி அடிச்சதில்ல. ஆனா முதல் தடவையா ஸ்வாதிய கை நீட்டி அடிச்சிட்டாங்க.
அதுக்கும் இதோ நிக்கிறானே இவன் தான் காரணம். சுவாதி இங்க பார்த்து அங்க பார்த்தேன்னு பழி போட்டு பாவம் அவளை அடி வாங்க வச்சுட்டான். ச்சே, நானும் இவ சொல்லிட்டானேன்னு மாமா கிட்ட சொன்னதுனால வீணா குடும்பத்துல கலவரம். வேணாமா வேணாம். நான் இந்த வீட்டு மருமகன்றதுனால என் குடும்பமே இந்த வீட்டுல இருக்கணுமா? நீங்க இந்த குடும்பத்துக்கு செய்யற சேவைக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மிக்கா. வேணா சாந்தி வேணாம். பொண்ணா பிறந்துட்டானேன்றதுக்காக பாதுகாப்புக்காக என் தங்கச்சி நான் இந்த வீட்டுல வச்சிட்டு இருக்கேன். அதுவும் கார்த்திக்காக தான். இப்ப நீ வந்துட்ட, அதுவும் இல்லைன்னு அடிச்சு. இனிமே இவ்வளவு ஒருத்த கையில புடிச்சு கொடுக்கற வரைக்கும் அவளை இந்த வீட்டுல வச்சிட்டு இருந்து அதுக்கப்புறம் அவளையும் துரத்திட வேண்டியதுதான். நான் தான் போன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, ஏன்டா நின்னுட்டு இருக்க? போடா வெளில. அக்கா அக்கா ப்ளீஸ் சும்மா ரம்யா. ஷாம் போகுது. அக்கா பாத்தியா ஸ்வாதி, தப்பு பண்ணது தம்பின்னு தெரிஞ்ச உடனே அவனையே வெளியில அமிச்சிட்டாங்க. அவங்கள போய் தப்பா பேசிட்டியே. உன் பிளான் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீ பாட்டுக்கு அவனை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்ட. அவன் எங்க தங்குவான்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஏய், அவனுக்கு தங்குறதுக்கு 1000 இடம் இருக்கு. ஆனா இந்த வீட்ல ஏன் இடத்த சாந்தி பிடிக்க கூடாது. அதுக்கு தான் இந்த டிராமா.